அதனாலதான் நம்மளுக்கு பைபிள்ல சொல்லும் போது மிகுந்த சந்தோஷம் படுங்கள்ன்ட்டார். இன்னும் உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் பொறுமை இன்னும் அதிகமா வரும். பவுல் கூட இது நடந்தது. பவுல் கூட நிறைய பேர் வந்தாங்க, இந்த வழியில போக தொடங்கிட்டாரு கூட வந்தாங்க. பவுலுக்கு கொஞ்சம் நெருக்கடி, ஏன்னா அந்த வழி எப்படி இருக்கு, கொஞ்சம் நெருக்கம். வந்த உடனே எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. தனியா நின்னாராம். ரோமாபுரிக்கு போறாரு. போய் ராஜா முன்னாடி நின்று இவருடைய கேஸ் வந்திருக்குது. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்களே ஓட்டாங்களாம். வேற யாரும் இல்ல, சகோதரர்களே ஓடி இருக்காங்க. வாசிக்கலாம் 2 தீமோத்தி 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. என்ன ஆயிடுச்சுங்களா? பவுல் போனாரா? விட்டு ஓடுனது யாரு? குடும்பமா? இல்ல, கூட இருந்தவங்க. யார் அவர்கள்? சகோதரர்கள். யார் அவர்கள்? சத்தியத்தில் இருந்தவர்களா இல்லாதவர்களா? அதனால நீங்க என்ன தெரியுங்களா, நினைக்காதீங்க நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருமே நம்மள மாதிரி இருக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது உங்களை மாதிரி எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், இந்த குணம் எல்லாருக்கிட்டுமே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கூட இருக்கிற சகோதரர்களை விட்டு ஓடி இருக்கிறாங்க. அப்பனா நமக்கும் என்ன நடுக்கலாம் தெரியுங்களா? என்ன நடுக்கலாம் சொல்லுங்க. விட்டு யாரு? யார் அந்த கூட இருக்கிறோங்க? அதான் யாருங்க? இங்க இருக்கிறவங்களே விட்டு நம்மள ஓடிடலாம், நடுக்கும். ஆனா யார் விட மாட்டாருன்னா அவர் கைவிட மாட்டார். ஏன்னா பவுல் தனியா நிக்கிறாரு. யார் கூட நின்று பாருங்க, பவுல் கூட 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. யார் தான் இருந்தது? கர்த்தரோ எனக்கு துணையா. இந்த மைண்ட் இருந்துச்சா பவுலுக்கு? பவுல் ஐயோ எல்லாரும் என்ன விட்டு ஓடிட்டாங்க, நானும் என்ன பண்றேன்? இல்ல எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, நான் நிறைய நேரத்துல நம்மளுக்கு ஒரு 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 சிந்தனை வரும் உங்க மைண்ட்ல. ஐயோ பழைய சபையில ரொம்ப அன்பா இருந்தாங்க, அன்பே இல்ல, பேசவே மாட்டேங்கிறாங்க. நாங்கெல்லாம் வரலன்னா போன் பண்ணி கேட்குவாங்க, நீங்க ஏன் வரலன்ட்டு. இங்க வரலன்னா ஒருத்தி கூட கேட்கறதுல, பேசாம அங்கேயே போயிடலாம். பவுல் நினைக்கலங்க, இதுதான் வழி, தனியா விடப்படுவோம், இதுவும் வழி.